மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 2 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. மல்லித்தூள் 1 ஸ்பூனு. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. சிக்கன் தூள் 1 ஸ்பூனு. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. மசாலாவை இதோட ஒன்றா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இது அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டிங்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணாலுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த ஹீட் இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் இது பண்ணிங்கன்னா அது தீஞ்சு போயிடும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க. தூவி விட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டிஷ் தேவைப்படுது அப்படின்னா அந்த டிஷ் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா, மண் சட்டியில் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அந்த டிஷ்ஷோட பேரை டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.